வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதற்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ வறுக்கும் போது பார்த்துடலாம். இப்போ முருங்கைக்கீரையை கிளீன் பண்ணி 3 நாளாக உலர்த்தி வச்சிருக்கேன். ஈரம்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதை இப்போ 3 கைப்பிடி இருக்கும், காய வச்சு 3 கைப்பிடி இருக்கும். அதை இப்போ கடாயில சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டிலேயே வறுக்கணும், கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. 1 நிமிஷம் நல்லா சூடேற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருக்கோம். அப்பதான் நம்ம பொடி பண்ணும்போது நல்லா பொடியாகும். இந்த மாதிரி நூறு நூறுன்னு போயிடும். இப்ப இதை எடுத்து தனியா ஒரு பிளேட்ல தட்டிடலாம். இப்போ 100 கிராம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். பருப்புகளை எண்ணெய் விட்டு எல்லாம் வறுக்க வேண்டாம். எண்ணெய் விட்டு வறுக்கும் போது சீக்கிரமா கெட்டு போயிடும். 1 வாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வறுத்தோம்னா அந்த மாதிரி லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்தம்பருப்பு எந்த கப்ல அளவு எடுத்தோமோ அதே அளவுல தோரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருகாம வறுத்துக்கணும் மிதமான சூட்ல. அதே அளவுகள்ல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருகாம வறுத்துக்கலாம். மிதமான சூட்ல கருகாம வறுக்கணும். அதே அளவுகள்ல பொரிகடலை எடுத்து வறுத்துக்கலாம். பொரிகடலையே லேசா வறுத்தா போதும். பருப்புகள்லாம் எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவுகள்ல பாதி கொத்தமல்லி விதை போட்டுக்கிறேன். சிம்லையே வச்சு வறுக்கணும், அல்லது கருகிடும். இதுலயே கருவேப்பிலை கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவர் இந்த தோசைப்பொடிக்கு நல்லா இருக்கும். தோசைப்பொடினாலே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வறுக்கும் போது தோசைப்பொடி நல்லா கம்மன்னு மணக்கும், நல்லாவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 10 வத்தலுக்கு எடுத்திருக்கேன், அதை வறுத்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வத்தல், மிளகு எல்லாம் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வறுத்துக்கலாம். உப்புல ஈரத்தன்மை இருக்கும், அதனால வறுத்து சேர்த்துக்கலாம். காயம், தூள் காயம் சேர்க்க போறேன், அதனால நான் வறுக்கல. நீங்க கட்டி காயம் இருந்ததுன்னா இதுல லேசா எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். பொரிச்சு அதுல சேர்த்துக்கலாம். பூண்டு வறுக்கிறதுக்காக கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படின்னாதான் ஒட்டாம வரும் பூண்டு, அதனாலதான் எண்ணெய் ஊத்துறோம். நான் இடிச்சுட்டு சேர்த்திருக்கேன். பூண்டு ஃபிளேவர் பிடிக்கிறவங்க அதிகமா கூட சேர்க்கலாம். இதுல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு இப்போ வறுத்து வச்சிருக்கோம் எல்லாமே. இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். முருங்கை இலைய அரைச்சா பிறகுதான் வறுத்த பருப்பு இலையெல்லாம் போட்டு அரைக்கணும். இப்போ முதல்ல முருங்கை இலைய போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சி ஒரு பிளேட்ல தட்டிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வகையிலெல்லாம் போட்டு இப்போ மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். போடும்போது நம்ம வறுத்து வச்ச பூண்டு, புளியும் சேர்த்து அந்த காயப்பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு தட்டில் நம்ம முருங்கையில அரைச்சி போட்டிருக்கோம்ல அந்த தட்டில் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்த பருப்பு வகைகள் எல்லாம் அதுலேயும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இந்த பொடியிலிருந்து
ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடான சாதத்துல நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்து கலந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பொடி செய்து நான் சொன்ன அளவுகள்லயே எடுத்து பொடி செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.